அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை நேசியுங்கள், அவனின் உபகாரம் உங்கள் மீது உள்ளது. அல்லாஹ்வை நேசிப்பதால் என்னையும் நேசியுங்கள், என்னை நேசிப்பதால் என்னுடைய குடும்பத்தாரையும் நேசியுங்கள் என்று கூறினார். அப்ப ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது கடமை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிக்கிறது நம்ம மேல கடமை. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களை பாதுகாத்து வாருங்கள், அவர்களுக்கு துன்பம் தராதீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதே முறையில் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு தோளில் ஹசனையும் ஒரு தோளில் ஹுசைனையும் சுமந்தவாறு மாறி மாறி இவர்கள் இருவரையும் முத்தமிட்டவாறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இந்த இருவரையும் விரும்புகிறீர்களா என்று கேட்கப்பட, ஆம், யார் இந்த இருவரையும் விரும்பினார்களோ அவர் என்னை விரும்பியவர் ஆவார், யார் இந்த இருவரையும் வெறுத்தாரோ அவர் என்னை வெறுத்தவர் ஆவார் என்று கூறினார்கள். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா நபிகளுடைய ஃபேமிலியை வந்து நாம கண்டிப்பா நேசிச்சா ஆகணும் அப்படின்னு. இன்னொரு இடத்துல பாருங்க, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக அஹ்லே பைத்களான எங்களை யார் வெறுத்தாரோ அவரை அல்லாஹ் கண்டிப்பாக நரகில் நுழைய செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரை யார் வெறுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா நரகத்துக்கு போவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா ரசூலா அப்துல்லா வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலி வர்றாங்க, அப்துல் முத்தலிபுடைய அந்த ஃபேமிலி வரும்போது கன்னத்தை தடவி கொடுக்குறாங்க. ரசூலா சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்விடம் நான் உங்களுக்காக 3 பிரார்த்தனைகளை கேட்டிருக்கிறேன். உங்கள் பாதங்களை உறுதியாக்கி வைக்கவும், உங்களில் வழி தவறி அவர்களுக்கு நேர்வழி காட்டவும், உங்கள் மூலமாக அறியாத மக்களுக்கு நேர்வழி காட்டவும், உங்களை வாரி வழங்கக்கூடியவர்களாக ஆக்கவும், இரக்கமுடையவர்களாக ஆக்கவும் பிரார்த்தனை செய்தேன். அறிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதர் நோன்பு வைத்த நிலையில் ஹஜ்ருல் அஸ்வத் மற்றும் மகாமே இப்ராஹிமுக்கும் இடையில் நின்று தொழுபவராகவும் இருந்து கொண்டு அஹ்லே பைத்தை வெறுப்பவராக இருந்தால் அல்லாஹ்வை சந்திக்கும் நாளில் அவர் நரகத்தில் புகுத்தப்படுவார். மகாமே இப்ராஹிமும் ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு நீங்க தொழுவுறீங்க, அந்த நிலையில் இருந்தா கூட உங்களுடைய உள்ளத்துல என்னுடைய குடும்பத்துடைய வெறுப்பு இருந்துச்சுன்னா நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இத்தனை விஷயங்கள் எல்லாமே உங்க காத்துல ரசூல் குர்ஆனை ஃபாலோ பண்ண மாட்டான், ஆனா குர்ஆனை மதிப்பான். புரியுதா? குர்ஆனை இப்படி தான் வச்சிருப்பான். குர்ஆனை வந்து லெஃப்ட்ல வாங்க மாட்டான். குர்ஆனை வந்து 2 கையில தான் பிடிப்பான், ஒழுங்கு செஞ்சு தான் இருப்பான். சுத்தம் இல்லை, பாத்ரூம் போயிட்டு வந்தா ஐயோ தொடமாட்டேம்மா, இந்த வேலையெல்லாம் செய்வான், ஆனால் குர்ஆன் ஃபாலோவே பண்ண மாட்டான். புரியுதா இல்லையா? என்ன அர்த்தம்? இவன் யசீது சுப்ஹானல்லாஹ் நபியுடைய ஃபேமிலி மட்டும் இல்லை, மஸ்ஜித் 2 ஹரம்களையும் நாசம் பண்ணுவேன். ஆனால் இந்த கேடு கெட்டவனை தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள், உங்களை அடிச்சுக்கிறதுக்கு வரலாற்றில் ஆளே கிடையாது. சரியான பரிசு உங்களுக்கு அல்லாஹ் இடத்துல கிடைக்க போகுது இன்ஷா அல்லாஹ். நீங்களும் எதிர்பாருங்க, நானும் எதிர்பார்க்கணும். அதான் சொல்றேன்ல, நீங்க சாதாரண வேலையை நீங்க செய்யலப்பா, ரொம்ப பெரிய ஆட்கள் நீங்க. 3மே புனித சின்னங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க மஸ்ஜித் நபவிக்கு போய் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள ஃபேமிலி அடிச்சு துரத்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு அங்கதான் இருந்துச்சு, வெறும் ஆயிஷா வீடு மட்டும் இல்ல, ஹுஜ்ராத் அறைகள் குர்ஆன்ல வருது இல்ல, ஹுஜ்ராத். அந்த ஹுஜ்ராத் எங்க? பள்ளிவாசல் எக்ஸ்டெண்ட் பண்றங்கிற பேர்ல அடிச்சு துரத்திருக்கானுங்க இவனுங்க தான், பனு உமையாக்கள். ஏன்னா வர்றவங்க ஜியாரத்துக்கு வர்றவங்க அந்த ஃபேமிலியை மரியாதை பண்றாங்க. இது என்னடா வம்பா இருக்கு, நம்ம எவ்வளவுதான் மிம்பர்ல வச்சு திட்டினாலும் இங்க வர்றவன் மதிப்பு கொடுக்குறானே ரசூலோட ஃபேமிலின்ட்டு, இனிமே உங்களை இந்த ஊர்ல பார்த்தேன் அவ்வளவுதான் சொல்லி அடிச்சு வரட்டுறேன். இப்படியாப்பட்ட கேடு கெட்டவர்கள் எங்கேயாவது இவர்களுக்கு வந்து சப்போர்ட்